இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 4 வேர்ட்ஸ் ஆஃபன் கன்ஃபியூஸ்ட். நம்ம அடிக்கடி குழம்பக்கூடிய வார்த்தைகள், ஒரே மாதிரியான ப்ரொனன்சியேஷனில் வெவ்வேறு மீனிங் தரக்கூடிய வேர்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம பார்க்க போகிற முதல் வேர்டு அஃபிடவிட். அஃபிடவிட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிரமாண பத்திரம் அல்லது உறுதிமொழி ஆவணம். அப்படின்னா நம்ம காலேஜோட ஆரம்ப நாட்களில் சில குறிப்பிட்ட விஷயங்களெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு உறுதிமொழிகளாக ஒரு பத்திரத்தில் எழுதி நம்ம காலேஜில் கொடுத்துருப்போம். அதுதான் அஃபிடவிட். அஃபிடவிட் மாதிரியே நம்ம சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை அஃபிலியேட். அஃபிலியேட்ன்றது நம்ம பொதுவாக நிறைய காலேஜுகளில் கேள்விப்பட்டிருப்போம். இந்த காலேஜ் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த காலேஜ் அஃபிலியேட்டட் டு காமராஜர் யூனிவர்சிட்டின்ட்டு நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம். அதனால் இந்த ரெண்டு வார்த்தைகளை நம்ம ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிற முடியும். இருந்தாலும் நான் தெரிஞ்சுக்கிட்ட 2 எக்ஸாம்பிள்ஸை அந்தந்த வேர்டுக்கு கீழே எழுதியிருக்கேன். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்த கன்ஃபியூஷன் லிஸ்ட்டில் இருக்கிற 2 வேர்டு அடாப்ட் அண்ட் அடாப்ட். ஃபஸ்ட்டு இருக்கிற அடாப்ட் வந்து தத்தெடுக்கிறது. இதுக்கு பொதுவான எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு ஆர்ஃபனேஜ்லேருந்து ஒரு சைல்டை நம்ம அடாப்ட் பண்ணுறது. செகண்ட் இருக்கிற அடாப்ட் வந்து ஏற்றுக்கொள்கிறது. இடத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கிறோன்னு சொல்கிறோம்ல, அந்த அடாப்ட்ன்றதே ஏற்றுக்கொள்ளத்தக்க, இணங்கத்தக்க, மாற்றிக்கிறக்கூடிய அந்த மாதிரி இருக்கிறது தான் அடாப்ட். இந்த 2 வேர்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸும் அதுக்கு கீழே இருக்குது. இதுக்கப்புறம் இருக்கிற 2 சிமிலர் ப்ரொனன்சியேஷனில் இருக்கிற வேர்டு, ஒன்று அமியபிள், இன்னொன்று அமிகபிள். அமியபிள்ன்றது அன்பான, அமிகபிள்ன்றது இணக்கமான, நட்பானன்னு சொல்கிறது. அமிகபிள்னால் நம்மளுக்கு நட்பானன்னு தெரிஞ்சிச்சு. தட் மீன்ஸ் ஃப்ரெண்ட்லி. இன் ஸ்பானிஷ் அமிகோனா ஃப்ரெண்டஸ்ட் பாய், அதாவது ஆண் நண்பர். அதே மாதிரி அமிகானா பெண் தோழி. இப்போ அமிகபிள்னால் ஃப்ரெண்ட்லின்றதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து இருக்கிற ஒரே மாதிரியான வார்த்தை 2 என்னென்னா அஃபெக்ட், எஃபெக்ட். இதில் அஃபெக்ட்ன்றது பாதிப்பு, எஃபெக்ட்ன்றது விளைபயன். இந்த காரணத்தினால நான் அஃபெக்ட் ஆகிட்டேன், பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அஃபெக்டில் வந்துடுது. எஃபெக்ட்ன்றது பார்த்தோன்னா, நான் இருந்த டயட் என்னோட வெயிட்டில் தெரியுது பாருங்கன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி குறிப்பிட்ட பையனாக சொல்கிறது வந்து எஃபெக்ட்னு சொல்கிறோம். இந்த 2 வேர்டோட எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் புரியாத ஹேண்ட் ரைட்டிங் எழுதி வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரே மாதிரியான உச்சரிப்பில் இருக்கிற வார்த்தைகள் என்னென்னா அசன்ட், அசன்ட். முதல்ல சொன்ன அசன்ட்ன்றது கிளைமிங் அப்பு. இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற 2வது சொன்ன அசன்ட்ன்றது சம்மதம் தெரிவிக்கிறது. கிளைமிங் அப்புன்னு நம்ம முதல்ல சொன்ன அசன்ட் என்னென்னா ஏறுமுறைன்னு சொல்கிறது. நம்ம மேத்தில் படிச்சிருப்போம் அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், அதில் வர்ற ஏறுமுகம் தான் அது. இந்த அசன்ட்னா இப்போ ஏறுதல்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற 2 வேர்ட்ஸுமே ஒரே மாதிரியான ப்ரொனன்சியேஷனில் இருக்கிறது தான். ஏன் இன்னும் சொல்ல போனால் 2 வேர்ட்ஸுமே ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதினோன்னா ஓக்கும் ஏக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஒரு சின்ன கம்மா போட்டிருக்கிற மாதிரி இருந்துச்சுனாலுமே ரெண்டுமே ஒரே வேர்டு மாதிரி தான் தெரியும். சரி, நமக்கு தேவையான மீனிங்கை பார்க்கலாம். இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற அப்போசிட்ன்றதோட மீனிங் பொருத்தமான, அதாவது இப்போ நடந்துகிட்டு இருக்கிற கேஸுக்கு பொருத்தமான முன்னால் நடந்த கேஸோட தீர்ப்பை எடுத்து சொல்கிறதுக்காக பயன்படுத்துறது. 2வது உள்ள ஆப்போசிட்ன்றது எதிரான. இந்த வார்த்தையை நம்ம பொதுவான வழக்கத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இதோட விளக்கம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரியே நானும் நினச்சிட்டு அடுத்த வார்த்தைகளுக்கு வந்துட்டேன். பார்த்துட்டு இருக்கிறதுல ஃபஸ்ட்டு இருக்கிறது அல்யூஷன், செகண்ட் இருக்கிறது இல்யூஷன். அல்யூஷன்ன்றது ரெஃபரன்ஸ், குறிப்பெடுக்கிறது. இல்யூஷன்ன்றது ஃபால்ஸ் நோட்டேஷன், மாயை. இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி தெரியறதும், இருக்கிற ஒன்று இல்லாத மாதிரி தெரியறதும் தான் இந்த இல்யூஷன். இந்த 2 வார்த்தைகள்லையும் பெரிய உச்சரிப்பு மாற்றங்கள் இல்லைனாலுமே இந்த 2 வார்த்தைகளை நம்ம இன்னும் தெளிவாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இதில் இல்யூஷன் இருக்குது. எனக்கும் லேட்டாக தான் புரிஞ்சது. சரி, அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் என்னென்னு பார்த்துடலாம். அப்ஸ்ட்ராக்ட்ன்றது ப்ரீஃப் சம்மரி, சுருக்கம், குறிப்புரை, ஷார்ட்டாக சொல்கிறது. எக்ஸ்ட்ராக்ட்ன்றது பிரித்து எடுக்கிறது. ஒரு புக்கில் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் அதில் நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோன்னு சொல்கிறோம்ல, அதுதான். ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்கிறோம். ஃப்ரூட்டில் இருந்து அதோட ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், அதுவும் பிரித்து எடுக்கிறது தான். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அப்ஸ்ட்ராக்ட்ன்றது எ ப்ரீஃப் சம்மரி, சுருக்கமாக சொல்கிறது. அதனால தான் அதை ஃபஸ்ட்டே சுருக்கமாக சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட்ன்ற வார்த்தையை உங்களுக்கு பிரித்து எடுத்து சொல்லியிருக்கேன். இதுதான் எக்ஸ்ட்ராக்ட். சிம்பிளாக இருக்குல்ல? அப்போ வாங்க கஷ்டமாக இருக்கிற 2 வார்த்தைகளை பார்த்துடலாம். அக்செப்ட் அண்ட் எக்ஸெப்ட். அக்செப்ட்னா ஏற்றுக்கொள்கிறது, எக்ஸெப்ட்னா தவிர்த்து கொள்வது. இதோட எக்ஸாம்பிள்ஸும் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து உள்ள 2 ஒரே மாதிரியான வார்த்தைகள் அக்சீட், எக்ஸீட். மேலே இருக்கிற முதல்ல உள்ள அக்சீட்ன்றது அக்ரி, ஒப்புக்கொள்ளுதல். 2வதாக உள்ள எக்ஸீட்ன்றது அளவுக்கு அதிகமானன்னு அர்த்தம். உங்களோட லிமிட் இன்றைக்கி எக்ஸீட் ஆகிடுச்சின்னு சொல்கிறோம், பார்த்துருக்கீங்களா பேங்கிங் ட்ரான்சாக்ஷனில்? அந்த மாதிரி உள்ளதெல்லாம் எக்ஸீட்னு சொல்கிறோம். அளவுக்கு அதிகமான, எல்லையை கடந்த, இந்த மாதிரி நிறைய மீனிங்ஸ் இருக்குது. அதோட எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்த வேர்ட்ஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது கவுன்சில், 2வது இருக்கிறது கவுன்சில். கவுன்சில்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், சபை, நம்ம பார் கவுன்சிலில் சொல்கிறோமே. செகண்ட் உள்ள கவுன்சிலர்ன்றது அட்வொகேட்டு, நம்ம அட்வைஸ் கேட்குறவங்க, ஆலோசகர், கவுன்சிலிங் டாக்டர்ஸ் இருக்காங்களே, அவங்களாம் இந்த கவுன்சிலர்ன்ற வேர்டு கீழே வந்துடுவாங்க. இந்த 2 வேர்டு கொலிஷன். ஃபஸ்ட்டு உள்ள கொலிஷன்ன்றது மோதுறது, ஆப்போசிட்டாக வந்து கார் லாரி மோதிச்சுன்னு சொல்கிறோம்ல, அந்த கொலிஷன். செகண்ட் உள்ள கொலிஷன்ன்றது நயவஞ்சகத்துக்காக சேர்றது, தெரிஞ்சே பிளான் பண்ணி இன்னொருத்தர் அழிக்கணுன்றதுக்காக பிளான் பண்ணி டீம் சேர்றது.
அடுத்த 2 வேர்டு பிரைடல், பிரிடில். பிரைடல்னால் மணமகள், பிரிடில்னால் அவங்களுக்கு கட்டுறது. சரியில்லை, பிரிடில்னால் கடிவாளம், கண்ட்ரோல். கடிவாளம்னா நம்ம எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும் பார்க்க தேவையில்லை. பிகாஸ் I don't have that much of knowledge about these both words. Thank you for understanding. We proceed with the next words. இந்த 2 வேர்டு டிபெண்டன்ட், டிபெண்டன்ட். டிபெண்டன்ட் நம்பி இருக்கிறவங்க, டிபெண்டன்ட் சார்ந்து இருக்கிறவங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற டிபெண்டன்ட் அன்னோன் பர்சனாக இருந்தாலும் அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறோம்ல, அந்த டிபெண்டன்ட். செகண்ட் இருக்கிற டிபெண்டன்ட்ன்றது நம்மளை சார்ந்து இருக்காங்கல்ல, நம்ம அம்மா, அப்பா, தம்பி, அண்ணன், தங்கச்சி, அவங்களாம் நம்ம டிபெண்டன்ட். நெக்ஸ்ட் வேர்ட், ஃபஸ்ட் உள்ள டூயல் இரட்டை, ரெண்டாவது உள்ள டூயல் சண்டை. டூயல் சிம் யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம்ல, அந்த இரட்டை. கீழே இருக்கிற டூயல் சண்டை போடுறது. இதோட எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துக்கோங்க. டிசீஸ். ஃபஸ்ட் உள்ள டிசீஸ் வந்து இல்னஸ், நோய்வாய்ப்படுறது. ரெண்டாவது உள்ள டிசீஸ்ன்றது இறந்து போய்ட்டுறது. இந்த 2 வேர்டு என்னென்னா எலிஜிபிள், இல்லெலிஜிபிள். எலிஜிபிள்ன்றது குவாலிஃபைடு, தகுதியான. இல்லெலிஜிபிள்ன்றது அன்ரீடபிள், தெளிவற்ற, புரியாதபடின்னு சொல்கிறது. இன்னும் நிறைய வேர்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த 2 வேர்டோட மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.